சார் பிரச்சனைக்கு யார் துரோகிகள் நீங்க தலைப்பிட்டு நான் சொல்றேன் சார். சார் ஜெயலலிதா அம்மா மறைகிறார்கள். திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவர்கள் அன்றைக்கு பாஜக எவ்வளவு பிரச்சனை பண்ணுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு அரசியல் சித்து விளையாட்டுகளை செய்ததுன்னு தெரியும். அன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். ஓபிஎஸ் அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லிட்டு திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது அன்றைக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் யாரு? ஓபிஎஸ். அன்றைக்கு தர்ம யுத்தம் நடத்தியவர் யார்? இதே ஓபிஎஸ். இன்னைக்கு அந்த ஓபிஎஸ் தியாகியாக மாறிவிட்டார். யாருக்கு? சசிகலா அம்மையாருக்கும் டிடிவிக்கும். அந்த ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகியாக மாறிட்டாரு. சரிங்களா? மாத்தி மாத்தி வருது பாருங்க. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு யார் தியாகின்னு கேட்டீங்கன்னா திருமதி வி கே சசிகலா அம்மையார் தியாகி, ஓபிஎஸ் துரோகி. எப்ப? கூவத்தூரில் வைத்து இவர்தான் முதலமைச்சர் என்று அடையாளப்படுத்திய பொழுது கொஞ்ச நாள் கழிக்குது. டிடிவி தினகரனுக்காக ஆர்கே நகர்ல பரப்புரை செய்கிறார்கள். யாரு? எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கு ஓபிஎஸ் துரோகி, டிடிவி தினகரன் தியாகி. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் தியாகியாக மாறி போனார். ஏன்னா அவருடைய 11 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு திருமதி வி கே சசிகலா அம்மையாரும் திரு டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சேர்ந்து துரோகிகளாக ஆனார்கள். அன்னைக்கு ஓபிஎஸ் எடப்பாடி ஒண்ணாயிட்டாங்க. இவங்க 2 பேரும் துரோகி அப்படின்னாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஓபிஎஸ் வெளியில அனுப்பிட்டு நீங்க எல்லாருமே துரோகி, நான் மட்டும் தான் தியாகிட்டாரு. யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி. இப்ப நீங்க இதுல என்னன்னா, இதே தேவர் ஜெயந்தி விழாவுல நீங்க நிகழ்வுல டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சந்திச்சு பேசிட்டாங்க, செங்கோட்டையன் சந்திச்சு பேசிட்டாங்க. ஆனா திருமதி வி கே சசிகலா அம்மையாரும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் இதுவரைக்கும் ஏன் சந்திச்சு எங்கேயுமே பேசுறது இல்ல? ஏதாவது ஒரு வீடியோ வந்திருக்குதா? அவங்க 2 பேருக்குள்ள முதல்ல ஒருமித்த கருத்து இருக்குதா? திருமதி வி கே சசிகலா அம்மையார்கள் செங்கோட்டையன் பேசுறாங்க, ஓபிஎஸ் பேசுறாங்க. ஆனா டிடிவி தினகரனும் திருமதி வி கே சசிகலா அம்மையாரும் ஒன்றாக சந்தித்து ஆலோசனை நடத்தியது கடைசியா எப்போ? நீங்க ஏதாவது சொல்லுங்க. அவர்கள் இருவருக்குள்ள ஏன் இவ்வளவு முரண்கள்? அப்ப இவ்வளவு சிக்கல் இருக்குது. நீங்க இவர் ஐயா எடப்பாடி பழனிசாமியை நீங்க அப்படி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கிறார் அப்படின்னா கட்சியை பலப்படுத்தணும், கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், எதிர்வரக்கூடிய தேர்தலில் கட்சியை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் அவர் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாரு அக்னீஸ்வரன். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒரு வாதம் வைத்தார். இங்க என்னுடைய இனிய சகோதரர் அக்னீஸ்வரன் கூட அந்த வாதத்தை வைத்தார். என்ன வாதம் வச்சீங்க? அஇஅதிமுக வெற்றி பெறக்கூடாது என்று இவர்கள் செய்த இவர்களுடைய அந்த துரோகிகளால் தான் அதிமுக வெற்றி பெறாமல் போனது. எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? எந்த துரோகிகளால? திரு டிடிவி தினகரனால. அப்ப டிடிவி தினகரன் அதிமுக உள்ள இல்ல இருந்தா அதிமுக ஜெயிச்சிருக்கணும் தானே அதுக்கு அர்த்தம். கரெக்ட் தானே சார் நான் சொல்றது? அப்ப அதிமுகவுல டிடிவி தினகரன் இல்ல. இப்ப நீங்க அதிமுகல இருந்து டிடிவி தினகரன் நீக்கிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, நான் நீக்கிட்டேன்ல, நீங்க இனிமேல் ஊர்ல போய் விவசாயம் பாருங்க அல்லது சும்மா படுத்து தூங்குங்க, நீங்க அரசியல் செய்யாதீங்க. நீங்க அரசியல் செய்யறதுனால அஇஅதிமுக வாக்குகள் பிரியுது, அதனால நான் முதலமைச்சர் ஆக முடியல. நீங்க அப்படி அரசியல் செய்யறதுனால நீங்க துரோகி. இது நல்லா இருக்குதுல்ல? இது எப்படி சார் ரொம்ப போச்சு?